வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சத்தான கொள்ளு சுண்டல் சுவையாக எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு கொள்ளு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துட்டு 3 விசில் வர தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச கொள்ளை தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்கேன். இது பொன்னிறமானதும் இதில் நம்ம ஒரு பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சு எடுத்திருக்கேன், ஒரு வரமிளகாயும் கிள்ளி எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் கொள்ளு சட்னி அப்புறம் உடனடி கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்ற வீடியோவையும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தோடையே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். கொள்ளு வேக வைக்கும்போது நான் உப்பு சேர்க்கலை, ஒரு சிலர் உப்பு சேர்ப்பாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். நீங்கள் சுண்டல் தாளிக்கும் போது தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொள்ளுலேயே உப்பு சேர்க்காததுனால இந்த டைமில் நான் சுண்டல் தாளிக்கும் பொழுது உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி கலர் மாறினதும் இதில் நம்ம வேக வச்சுருக்க கொள்ளை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு சேர கிளறிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கொள்ளு சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஹெல்த்தியான சுவையான கொள்ளு சுண்டல் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் பண்ணி விடுங்க வீடியோவை. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.